Okay. Hi everyone. Welcome to the session. So நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? Is that audible? So எனக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. So first time இல்லையா? So smart boardல வந்து இப்போ நம்ம class எடுக்க போறது. So I welcome you all. Okay. So please share the link to your friends. So அவங்களும் வந்து join பண்ணட்டும். Right. So அவங்கள வந்து join பண்ணிரட்டும். Yes, ultra clear. Yeah, thank you so much. And yes, so இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செஷன்ல தான் இருக்கும். So ask your friends to join, okay? So அவங்களையும் வந்து மறக்காம join பண்ணிட்டு சொல்லிடுங்க. We will wait for few minutes, okay? Okay. So even I am very excited to start the session. Yeah. Okay. Okay, please share the link to your friends, my dear children. Ammu Muniyappan solunga. So what's your doubt? You can ask me. Within 1 hour class complete பண்ணுவீங்களா மேக்ஸிமம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் கொஞ்சம் டாபிக் தான், ரொம்ப அதிகமான டாபிக்லாம் கிடையாது. So we will move on very fastly. Yeah, Jay Prakash, hi. Yes. So பார்க்கலாம். Right. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். And we know about this. So இத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் இல்லையா? ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முருகா எம்பி. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எதுவும் பெருசாக சொல்லணும் இல்லை. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 3.4 lakh சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா 5 years ஆச்சு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு ரீச் 6 years. அண்ட் ஐ எம் அ சோஷியல் ஒர்க்கர் டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ வேர் யூ கேன் கெட் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ், அதாவது நீட் தமிழ் அப்படின்றது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிளஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அன்அகாடமில ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா you will be benefited, அவ்வளவுதான். ரைட். அண்ட் யூ கேன் get the subscription by using my code also. ரைட். என்னுடைய கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get 10% of discounts. ரைட். ஸோ 10% of discounts வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க when you use my code. ரைட்டா? அண்ட் அடுத்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணின ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸா கெப்பாசிட்டருடைய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், அதாவது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை பார்த்துருப்போம். அண்ட் அதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கெப்பாசிட்டருடைய ஏரியா அதிகமாகும் போது எனக்கு சார்ஜ், அதாவது கெப்பாசிட்டன்ஸும் வந்து அதிகமாகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா தே போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் ஆன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு yeah, I'm sorry, there was some thing. Okay, right. Yeah, அம்முனி முனியப்பன் கேட்குறாங்க 1 monthல பப்ளிக் ரிவிஷன் படிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் வெரி ஈஸி when you have some proper
preparation timetable. So preparation timetable பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் Open Your Mind with Muruga MP அப்படின்ற சேனல்ல நம்ம வந்து ஒரு 1 month இல்ல 45 daysல நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக்ஸ் ஆன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக்ஸ் ஆன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸ் C which is equal to epsilon naught A by D அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்போ எனக்கு வந்து ஒரு பேரலல் பிளேட் இருக்கு. ரைட். இந்த மாதிரி ஒரு 2 பேரலல் பிளேட். ஸோ இந்த 2 பேரலல் பிளேட்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏரியான்னு சொல்லும்போது இது வந்து நம்ம சைட் வியூவில் பார்க்குறோம். லைக் திஸ் சைட் வியூ. இதே ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லும்போது யூ கேன் see my palm இல்லையா? அப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டருடைய இந்த பிளேட்டினுடைய ஏரியா அதிகமாகும் போது எனக்கு கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் both the plates. நல்லா கவனிங்க, அந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் குறையும்னு சொல்றாங்க. அதே சமயம் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் they both are inversely proportional. ரைட். அப்போ ஒரு கெப்பாசிட்டர்ல ஒரு ஒரு சார்ஜ் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்? பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பேசியிருந்தோம், when voltage is directly proportional to Q. அப்போ சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகுது. சரியா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எது சொல்லலாம்? we can take the directly proportional, so CV which is equal to Q ன்னு சொல்லுவோம் இல்லையா? so from this we can say capacitance which is equal to Q by V இல்லையா? so capacitance which is equal to Q by V அப்படி நம்ம சொல்றது உண்டு. ரைட். ஓகே, சரிதானே? சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். ரைட். அண்ட் இனிமேல் JEE மெயின் படிக்க ஆரம்பிச்சா ப்ரிப்பேர் பண்ணிடலாமா சார், பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ் கேட்குறாங்க. இட் இஸ் ஹவு இட் இஸ் பாசிபிள்? இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் இல்லையா? இட் இஸ் இம்பாசிபிள். 1 monthல ஹவ் யூ கேன் ப்ரிப்பேர்? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், வாய்ப்பு இல்லை. ரைட். சடனாக வந்து அது டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஸோ தெர் இஸ் சம் இஷ்யூஸ். ஓகே, இஸ் தட் ஆடிபிள்? கேன் யூ ஹியர் மீ மை டியர் சில்ட்ரன்? கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? ஓகே, இட் வில் பி பெட்டர் இஃப் யூ டெக்ஸ்ட். எஸ். ஓகே, ரைட் 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 ரைட். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, ஷோ பிரசன்டேஷன். ஓகே, ரைட். ரைட். ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம கிட்ட வந்து 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா? ரைட். ஸோ 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு இடையில எதுவுமே இல்லை. இட் இஸ் நத்திங் பட் வேக்யூம். ரைட்டா? ஸோ வேக்யூம் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி? when it is connected with supply இல்லையா? so let us consider this is positive and this is negative. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ பேசிக்கா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, when I increase the potential, right? when I increase the potential, charge simultaneously increases in a capacitor அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். V directly proportional to Q. so இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். நம்ம இது ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. V வந்து directly proportional to Q அப்படி நம்ம சொல்றோம்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், சோ அப்படியே வருது. இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் வந்து அக்யூமுலேட் ஆகுது, ரைட்? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய பொட்டன்ஷியலை இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கெபாசிட்டர்ல இன்னும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீஸ் பண்றேன், அதிகமா இன்க்ரீஸ் பண்றேன், மேக்ஸிமம் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு ஒரு பக்கத்துல வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு பக்கத்துல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆனதும் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்னால எனக்கு இன்னொரு பிளேட் இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது, ரைட்? நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்க அக்யூமுலேட் ஆகுது. அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகுது இல்லையா? சோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இது எப்போ நடக்குது? when I increase the potential. so potential directly proportional to charge அப்படின்றத நம்ம பேசிக்கா நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். and we can expand this. so VC which is equal to Q அப்படின்னு சொல்றோம். so therefore we can say C which is equal to Q by V இல்லையா? C which is equal to Q by V ன்றது பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல ரைட், இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண போறோங்க. அதுதான் இதுல இருக்கிற கான்செப்ட், ரைட்? அப்போ கெபாசிட்டர்ல நான் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதற்கு இடையில நம்ம வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்கை ஆட் பண்ணும்போது இதுல எந்த மாதிரி கெபாசிட்டன்ஸ் இருக்கும், இதனுடைய கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல இதனுடைய கெபாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுமா, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க. டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, அப்துல் ரஸாக், கன்ஃபியூசிங். என்ன கன்ஃபியூசிங்? எனக்கு புரியல. சையத் அலி, somewhat better. தனிஷ்கா கேக்குறாங்க, சார் இதுக்கும் இண்டக்ஷனுக்கும் சிமிலாரிட்டி இருக்கா? ஆஃப்கோர்ஸ் இல்லையா? ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கேப் தான் இருக்கு, அங்க வந்து கனெக்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால தான் இது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆகுது, ரைட்? திஸ் இஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். யா, இன்சுலேட்டர் அப்படின்னா சொல்றாங்க. சோ இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் டைஎலக்ட்ரிக். மை காட், மறுபடியும் அதாகுது இல்லையா? சோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்சுலேட்டர் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் reduces when compared to the conductor இல்லையா? சோ கண்டக்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த டைஎலக்ட்ரிக் அதாவது இன்சுலேட்டர்ல வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுதான் வந்து இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்பேற்பட்ட ஒரு டைஎலக்ட்ரிக்கை நான் கெபாசிட்டருக்கு இடையில இன்சர்ட் பண்ணனா அந்த கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, ரைட்? இதுதான் வந்து இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த டைஎலக்ட்ரிக்கை நம்ம ஆல்ரெடி ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலார் மாலிக்யூல் அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போலார் மாலிக்யூல்ல பேசியிருந்தோம், ரைட்? ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த போலார் அண்ட் நான் போலாரை பத்தி பேசியிருந்தோம். அண்ட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்ஸ் தான். அப்ப இதுல என்ன இருக்கும், இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸும் இன்னொன்னுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு இடையில ஒரு கேப் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? சோ இதை வந்து நம்ம போலார் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம நான் போலார்னு சொல்றோம், ரைட்? சோ நான் போலார் சொல்லுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் போலார் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ வாட் எவர் த திங், இப்போ எனக்கு வந்து ஒரு 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 டைஎலக்ட்ரிக் இருக்கு. ஸோ இந்த டைஎலக்ட்ரிக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் இல்லையா, போலார் அண்ட் நான் போலார் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் அரேஞ்ச் ஆன் இட்ஸ் ஓன். அப்ப அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அந்த மெட்டீரியலுக்கு உள்ளேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் ஆகுது, ரைட்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்,
கண்டிப்பா இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்க போகுது. ரைட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். அப்ப கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு உள்ள ப்ரொவைட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு வெளியில நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப இது ரெண்டுமே என்ன ஆயிடும், which is equal to 0. இது வந்து பாத்தீங்கன்னா for conductor. Remember always this is for conductor. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டருக்கு எப்படி நடக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு இன்சுலேட்டருக்கு எப்படி நடக்கும், ரொம்ப சிம்பிளுங்க. இன்சுலேட்டர்ல பாத்தீங்கன்னா there is very 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 less number of free electrons. so இதுதான் வந்து நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இன்சுலேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்க போகுது. நம்ம வந்து எக்ஸ்டர்னல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இப்படி வரையறோம். Right, external electric field. Since the number of free electrons in the insulator is very 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 less, இந்த வெளியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்ட அப்போஸ் பண்ணோம், ஆனா ஜீரோவா கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் இதுல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபீல்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கனால இதுல நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. Since the number of free electrons are very less, இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதுலயும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகும், ஆனா தட் வில் பி வெரி வெரி லெஸ். இட் cannot மேக் ஜீரோ பட் இட் கேன் ரெடியூஸ் அப்படின்றது இதுல இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்ப how I can write this? This is for insulator, remember always. ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டருக்காக. அப்ப இது எப்படி எழுதலாம், சிக்மா மைனஸ் சிக்மா. ஐம் சாரி, அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல, சடனாக அது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ கேன் ஹியர் மீ, ரைட்? கேன் யூ ஹியர் மீ மை டியர் சில்ட்ரன்? கேன் யூ ஹியர் மீ? லெட்ஸ் ராக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு. ஹாய் சார், ஐ எம் ஸ்டடிங் 10th, ஸோ கேன் யூ அப்லோட் வீடியோஸ் ஃபார் என்சிஆர்டி சயின்ஸ் சாப்டர் லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன். ஸோ லெட்ஸ் ராக் தமிழ். நான் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் கான்செப்டை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. யூ கேன் ரெஃபர். ஓகே, அம்ச I don't know why it's happening again and again. Right. அன்பழகி சார். ஓகே, அன்பழகி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திஸ் வில் பி த திங், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சிக்மான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிக்மா அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இது மைனஸ் இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். சிக்மா மைனஸ் சிக்மா பி ஃபார் இன்சுலேட்டர். ஓகே, ஃபார் இன்சுலேட்டர். ஏன் அப்படின்னா இதில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் வீடியோ திடீர்னு கட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் லூஸ் மாதிரி எடுத்துகிட்டே இருப்பேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ரைட், இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இனிஷியலாக இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் ஏர், ஆர் வி கேன் சே தட் அஸ் வேக்யூம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வாட் வில் பி த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நமக்கு 2 பிளேட் இருக்குன்னா அந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா?
அதாவது நம்ம காஸ்ல சாப்டர் 1ல இந்த காஸ்லாவை நம்ம ரொம்ப டீடைல்டா பேசி இருக்கிறோம் அண்ட் அதே தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போறோம். இதே தான் நம்ம லாஸ்ட் செஷன்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்ப ஐ கேன் சே தட் electric field which is equal to sigma by epsilon naught ன்னு சொல்லலாம். Right? So electric field which is equal to sigma by epsilon naught. Since this is in vacuum, let me differentiate sigma naught ன்னு சொல்லி, அதாவது E naught which is equal to sigma by epsilon naught. இதுல யாருக்குன்னா சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா கேட்கலாம். I am ready to explain. Right? இதை நம்ம எப்படி சொல்லி இருக்கிறோம்? You know this, right? இது உங்களுக்கு தெரியும் தானே? இது யாருக்குன்னா தெரியாம இருக்குதா? You can ask me if you have doubt. Do you have doubt, my dear children? Do you have doubt? 10th க்கு இந்த லெசன் வரல சார். Okay. Do you have any doubt? Shall we move to the next one? Explain பண்ண சொல்லி கேக்குறாங்க. Right. Just a small ஒரு சின்ன விஷயத்துல நம்ம இதை முடிச்சிருவோம். Right, explanation சின்னதா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 பிளேட் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் பிளேட், இன்னொன்று வந்து நெகட்டிவ் பிளேட். ரைட், அப்போ இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம், இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம், இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம். ரைட், அதை வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் த பாசிட்டிவ். ஸோ எனக்கு வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பாசிட்டிவ் பிளேட்னால இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. கரெக்டா, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அங்க கிரியேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் பிளேட், இது பாசிட்டிவ் சார்ஜ். சோ இந்த இடத்துல ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதே தான் இங்க, இது வந்து நெகட்டிவ் ரைட். சோ இஸ் தட் கிளியர்? சோ இங்க வந்து எனக்கு 2 பிளேட் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறோம், அது பாசிட்டிவ். சோ இந்த பாசிட்டிவ் சொல்லும்போது இந்த பிளேட்னால ரிப்பல்ஷன், இந்த பிளேட்னால அட்ராக்ஷன். சோ இப்படி எழுதிட்டேன். சோ ரெண்டுமே அடிக்கடி ஆஃப் ஆகுதுமா. இப்போ கிளியரா இருக்கா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யா, ஐ வில் சே தட். அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த சார்ஜ்னு சொல்லும்போது இது வந்து நெகட்டிவ், ஸோ இதனால அட்ராக்ஷன் ஆகுது, ஸோ இதனால வந்து ரிப்பல்ஷன் ஆகுது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. பட் வென் யூ டேக் த மிடில் பாயிண்ட், அப்போ என்ன ஆகுது? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இதனால ரிப்பல்ஷன் ஆகும். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இதனால அட்ராக்ஷன் ஆகும். அப்ப என்ன ஆகுது? இது ரெண்டுமே வந்து வில் ஆட். ரைட்டா? இது ரெண்டுமே வந்து ஆட் ஆகும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா 2 எப்சிலான் நாட்னு தெரியும். நமக்கு 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கு. அப்போ பிளஸ் சிக்மா 2 எப்சிலான் நாட். அப்ப இது எப்படி எழுதுவோம்? 2 எப்சிலான் நாட் காமன். அண்ட் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 சிக்மா. 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ கெட் சிக்மா பை எப்சிலான் நாட். சரியா? இதுல எதனா சந்தேகம் இருக்கா? Do you have any doubt here? This is very simple explanation இல்லையா? ரைட். ஸோ இது நமக்கு புரிஞ்சதுங்க. இது நமக்கு புரிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் வரும். அப்போ இது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, V நாட். ரைட். ஸோ V நாட் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் which is equal to E நாட் D அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். when அந்த 2 கெப்பாசிட்டருக்கு இடையில வெறும் ஏர்
I don't know what's happening, my dear children. எனக்கு கேமரா பக்கம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. But try to adjust since this is first class. I hope you will understand. நமக்கே ஒரு டென்ஷன் ஆகுதே, சாருக்கு எப்படி இருக்கும் புரிஞ்சா சரி நட்டிஷ் கண்ணா. ரைட், ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. அண்ட் இதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு வி நாட் ஈக்குவல் டு இ நாட் டி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ வி நோ இ நாட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாகவே கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் வோல்டேஜ்னு சொன்னோம். சின்ஸ் இது வந்து அந்த ரெண்டு கெப்பாசிட்டருக்கு இடையில வெறுமனே ஏர் மட்டும் இல்ல வேக்யூம் மட்டும் இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியேட் நான் பண்றதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இதை சி நாட்னு சொல்றேன், இதை வி நாட்னு சொல்றேன். ரைட், இது வந்து பிஃபோர் அப்ளையிங் டைஎலக்ட்ரிக்ஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர். சரிங்களா, கெப்பாசிட்டருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் த டைஎலக்ட்ரிக்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்ஸுக்கு முன்னாடி அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது. அப்போ if I substitute here, இந்த இடத்துல இந்த ரெண்டு வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எப்படி சொல்றேன் பாருங்க, Q இந்த V நாட்டுக்கு பதிலா E நாட் D ன்னு சொல்றேன். சரியா, இந்த V நாட்டுக்கு பதிலா இதை சொல்றேன் E நாட் D அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த E நாட் இருக்கு இல்லையா, இந்த E நாட்டுக்கு பதிலா நான் இன்னொரு வேல்யூ சொல்றேன். அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. அப்போ நான் எப்படி சொல்லலாம், மறுபடியும் I'm going to rearrange Q. Right, instead of E naught, sigma by epsilon naught D. சரியா, இதில் எதனா டவுட் இருக்கா? Do you have any doubt, my dear children? Do you have any doubt? இல்லைன்னு நினைக்கிறேன். And இந்த sigma என்ன தெரியும், surface charge density. So surface charge density which is equal to Q by A. இல்லையா, அப்போ instead of sigma, I'm going to replace this as Q by இந்த சிக்மாக்கு பதிலா Q A epsilon naught D. ரைட், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா I can cancel Q and Q. இந்த ரெண்டு Qவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம், D by A epsilon naught. ரைட்டா, ஸோ D, ரைட், ஸோ A, it is inverse இல்லையா. Yeah, actually we have to write this properly. இது மேலே போயிடுச்சு. அப்போ that becomes A epsilon naught by D ன்னு வரும். சரியா, and this is nothing but C naught. ரைட்டா, இதுதான் C நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்குன்னா? Do you have any doubt here, my dear children? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? You can comment me, let me see what is happening here. அம்முனி முனியப்பன் கேட்குறாங்க, எஸ் சார் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னோன் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறோமா நம்ம அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்பில். நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 100 MCQs சால்வ் பண்ணியிருந்தோம். அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 100 MCQs நேற்று தான் நம்ம முடிச்சிருந்தோம். ரைட், ஸோ இப்போ வந்து இந்த தியரி அண்ட் மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be scheduling some important, as you said, highlights, அதாவது line by line explanation for term 2 நம்ம பேச போறோம். ரைட் சார், இன்சுலேட்டர் சிக்மா ஃபார்முலா ரிப்பீட் அகைன் அக்கன்ஷா கேட்குறாங்க. இன்சுலேட்டர் சிக்மா ஃபார்முலா, see சிக்மா இதுமா. ஸோ சிக்மா which is equal to charge per unit area அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிக்மான்றது சர்ஃபேஸ், சாரி கரெக்ட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ரைட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா which is equal to Q by A. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், Q எப்சிலான், அதாவது Q by V நாட். V நாட்டுக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த E நாட்டுக்கு பதில் I am going to substitute this value sigma by epsilon naught இல்லையா. அப்போ இந்த epsilon naught அப்படியே தான் வச்சிருக்கிறேன். இந்த சிக்மாக்கு பதிலா I am going to substitute this one. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q by A, இந்த epsilon naught அப்படியே இருக்கு, இந்த D அப்படியே இருக்கு. சரியா, ரைட். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், I can cancel this Q and Q. அப்போ நமக்கு 1 by D by A epsilon naught. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மேலே கொண்டு போயிட்டு இங்கே போயிட்டு இன்வெர்ஸ் மறுபடியும் மேலே போச்சுன்னா எனக்கு நார்மல் ஆகிடும். அப்போ A epsilon naught D. இதில் எதனா டவுட் இருக்கா? Do you have any doubt?
last slide sigma. This one Natesh Kanna. Parangama. Paranga. This one, right, Akansha? Thank you, SL Gokul Bhai. இதுதானம்மா? Hare Krishna. Okay. Akansha, is that clear? This one, right? So இது எதனால அப்படினு கேட்டிங்கனா there is a difference in electric field. சரியா? அதனால so this will come. Okay. Right. So I hope this is very clear, my dear children. And அடுத்த slide போகலாம். Right. So இது வந்து பாத்தீங்கன்னா before inserting dielectrics. சரிங்களா? இப்போ after inserting dielectric, what happens? So same thing, nothing going to change. You just see what we did in the previous session. So நம்ம என்ன சொல்ல previous slides-ல E0 அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? E0 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? E0 which is equal to சொல்லுங்க, ரெண்டு parallel plate capacitor இடையில E0 அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம்? E0 அப்படின்றது அம்முனி முனியப்பன் surface charge density புரியல. So please இத வந்து நீங்க நம்ம வந்து chapter 1 வந்து ரொம்ப டீடைலா பேசி இருப்போம். இந்த surface charge density, linear charge density, volume charge density அந்த கான்செப்ட பார்த்துட்டு இந்த ஸ்லைடுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். Right. So yeah, correct. Jairam, Akansha, correct. Sigma by epsilon naught அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? This is before inserting the dielectrics. இப்போ after inserting the dielectrics, how it becomes? E which is equal to sigma by epsilon னு சொல்றோம். I think this color is not clear that much. Black எடுத்துக்கலாம். Right? So sigma by E equal to sigma by epsilon naught, and in the sigma என்ன சொல்றோம் அப்படின்னா this sigma is for insulator. Right? This sigma is for insulator. அப்போ இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் முன்னாடியே சொன்னேன். ரைட், இன்சுலேட்டர்னு சொல்லும்போது திஸ் வில் பி த சிக்மா. ரைட், அப்போ நம்ம இங்க வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போறோம்? E which is equal to, ரைட், சிக்மாக்கு பதிலா சிக்மா மைனஸ் சிக்மா பி பை எப்சிலான் நாட். இதுல யாருக்கான டவுட் இருக்கா? இப்போ இது ஏன் இப்படி வந்ததுன்றது? Do you have any doubt, my dear children? Do you have any doubt? இல்ல. ரைட், அப்போ E which is equal to sigma minus sigma p by epsilon naught, and இது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா it is directly proportional to surface charge density அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை சொல்லலாம். ரைட், so this is the electric field. Right, electric field when we insert dielectrics in between the parallel plate capacitor. சரிங்களா? ரைட், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா we will be talking about the potential difference. So previously நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? V0 which is equal to E0 D. இங்க அதே சொல்ல போறோம், V which is equal to ED. Eன்றது என்ன? இங்க இருக்கு. and இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா? ரைட், இந்த இது பாத்தீங்கன்னா it depends upon the surface charge density. ரைட், surface charge density அப்படின்னா அந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியால எவ்வளவு சார்ஜஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். அப்போ we can replace this sigma minus sigma p which is equal to sigma, since this is linear, and அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படின்னா we will add one constant k. இந்த k அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்சர்ட் பண்றீங்க இல்லையா அந்த டைஎலக்ட்ரிக்ஸ், அதனுடைய பெர்மிட்டிவிட்டி. ரைட், அதனுடைய பெர்மிட்டிவிட்டி என்ன? அது எந்த அளவுக்கு அலோவ் பண்ணும். ரைட், அது எந்த அளவுக்கு சார்ஜ் அலோவ் பண்ணும், அவ்வளவுதான். அப்போ I can replace that. அப்ப இந்த டேர்ம் எப்படி மாறுது பாருங்களேன். E which is equal to sigma by k.
எது இதுக்கு பதிலா and we have epsilon naught. கரெக்ட்டா? இதுல யாருக்கனா சந்தேகம் இருக்கா? If you have any doubt, please do ask me, my dear children. இதுல என்ன டவுட் இருக்கா? Do you have any doubt? Please do say. Do you have any doubt, my dear children? Do you have any doubt? Okay. Medium. No. Right. So this is very clear. இல்லையா? ஸோ அம்முனி முனியப்பன் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல. ரைட்டா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் வின்றது இ டைம்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டோம். இ உடைய வேல்யூ நமக்கு இங்க இருக்கு. அண்ட் அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சி விச் இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போறோம், வித்தியாசமே கிடையாதுங்க. ரைட்? அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போறோம். அப்போ how I can write that Q நான் அப்படியே எழுதுறேன். Instead of V, I'm going to replace that ED. E உங்களுக்கு தெரியும். Right? Let me write ED. சரியா? Which is equal to Q. Instead of E, I'm going to replace that sigma by K epsilon naught and in the D. சரிதானே? அப்ப இது எப்படி எழுதலாம்? Q K sigma அதாவது சாரி எப்சிலான் நாட் சிக்மா டி. இந்த சிக்மான்றது என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அண்ட் ஐ கேன் ரீப்ளேஸ் தட் அஸ் கியூ கே எப்சிலான் நாட். ஸோ இது என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கியூ பை ஏ டி. இப்போ இந்த கியூவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் ரீரைட் தட் அஸ் கே டைம்ஸ் எப்சிலான் நாட். ஏ மேலே போயிடுச்சு and D வந்து கீழே வந்துருச்சு. and this is nothing but new capacitance. Remember, this is new capacitance. Right? This is new capacitance. கரெக்டா? இதுல எதனா டவுட் இருக்கா? யாருக்கான டவுட் இருக்காமா? இதுல டவுட் இருக்கா? நல்லா கவனிங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். In the previous slide what we said, this is the capacitance when there is no dielectrics. இல்லையா? அப்போ C0 which is equal to A epsilon naught by D. என்ன சொல்லியிருக்கிறோம்? C0 which is equal to A epsilon naught D. இது வந்து before inserting dielectrics. இப்போ after inserting dielectrics என்ன ஆயிடுச்சு? C which is equal to K times epsilon naught A by D. இங்க பாருங்களா, அப்படியே பாருங்களா, நல்லா கவனிங்க. A epsilon naught D என்றதை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இது. அப்போ I can rewrite that as C which is equal to K times C naught ன்னு சொல்லிக்கலாமா? அப்போ என்ன ஆகுது? நம்ம டைஎலக்ட்ரிக்ஸை இன்சர்ட் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். Do you have any doubt? Do you have any doubt, my dear children? அம்முனி முனியப்பன் டவுட் கேட்குறாங்க. எஸ் அம்முனி முனியப்பன், you can ask. What's your doubt, my dear? சொல்லுங்க, உங்களுடைய டவுட்ஸ் வந்து இப்போ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். What is your doubt? I'm waiting for your doubt. Right. So please say ma, what is your doubt? அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளா. அப்போ whenever we insert dielectrics into the capacitor, capacitance வந்து increase ஆகுது. Right? Capacitance வந்து increase ஆகுது. Sir, last yes sir. Which one Tanishka? Last statement repeat. C வேல்யூ புரியல, எப்படி சார் வந்தது? எந்த சீமா? இந்த சி தானே. இங்க பாருங்க, ஐம் ரிப்பீட்டிங் அகெயின். அம்முனி முனியப்பன். Just see, I will repeat this part again. So we have, இதுதான் பார்த்தீங்கன்னா when we insert the dielectric, E which is equal to sigma
by epsilon naught. So அந்த sigma நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா sigma by k. So we can say that E which is equal to இந்த இதுக்கு பதிலா sigma by k and இந்த epsilon naught. Right, இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருச்சு. We know that potential which is equal to E times D. E உடைய வேல்யூ தான் அது. அப்போ I can rearrange this like sigma by k epsilon naught and in the D. சரியா? இது V. நமக்கு என்ன தெரியும்? C which is equal to Q by V. V உடைய வேல்யூ தான் இது. So அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படியே sigma D k epsilon sigma D k epsilon naught. இந்த k epsilon naught கீழ இருக்கு. அதை அப்படியே நான் மேலே கொண்டு போயிட்டேன். So Q k epsilon naught sigma D. Sigmaன்றது surface charge density. அப்போ Q by A. இந்த Qவும் இந்த Qவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன? இந்த A வந்து இங்க கொண்டு வந்தா A இன்வெர்ஸ் மறுபடியும் மேலே போச்சுன்னா A. அப்போ k epsilon naught A by D. Right. So இந்த epsilon naught A by D என்றதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Previously before inserting the dielectrics we have the capacitance A epsilon naught D. அது அப்படியே இங்க சொல்லிடலாம். அப்ப k times C naught. அப்ப என்ன ஆகுது? Whenever I insert the dielectrics into the capacitor, அதனுடைய capacitance increase ஆகுது depend upon the insulator. சரி, அதாவது dielectrics. Do you have any doubt here? Doubt, my dear children? Shall we move to the next topic? Please do answer me. Shall we move to the next topic? Gaming with Pullingo. Ray optics one shot la last konja topics irukalla sir. Please finish பண்ணிடுங்க. Okay dear. Yeah, I will go for it. ஹமி கேக்குறாங்க. Thank you Akansha. Next class நாளைக்கு 7 PM க்கு இருக்குமா physics? Sorry. Tomorrow and day after tomorrow there will be no physics classes. Right, physics classes இருக்காது. Monday, right, Monday வந்து பாத்தீங்கன்னா we will be okay, right, I don't know how to, yeah, இங்க இருக்குதா, right, so Monday, right, so Monday from Monday we will be starting one important series as you all expected. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா from Monday we will be starting highlighting series. Highlights. அதாவது we will be learning NCERT right, line by line. Right, and it is going to start with chapter electromagnetic waves. Right, so we will be starting this series from coming Monday. அப்படியே in betweenல நம்மளுடைய Unacademy learners appலையும் நம்ம வந்து ஒரு சில முக்கியமான விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? Is that okay? Yeah, I believe. Right. கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது சார். Okay. ஆமா, செகண்ட் ரிவிஷன் வேற ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஓகே, தட்ஸ் வெரி பேட். ரைட், ஸோ நம்ம அடுத்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ரைட், ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஹரி கிருஷ்ணா, லெட் மீ எஸ் ஹரி கிருஷ்ணா, நீங்கள் அனுப்பிச்ச புக் வந்துச்சு. ஐ டவுன்லோடட் எவ்ரி திங், இட் இஸ் இன் த திங், ரைட். ஸோ இதில் தான் இருக்குது, நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது சார். எஸ், அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பார்க்குறச்ச. ரைட், ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படி நம்ம சொல்லியாச்சு. ரைட், இதெல்லாம் இருக்குதுங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, சீரீஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டர் வந்து நம்ம இப்படி பேசியிருந்தோம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம சீரீஸ் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து சீரீஸாக இருக்கும்போது எனக்கு கரண்ட் ரிமைன்ஸ் சேம். ரைட், கரண்ட் வந்து சேம்,
பட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். when it is connected in series இல்லையா, சீரீஸ் ரெசிஸ்டர் வந்து சீரீஸா இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சேமா இருந்தது, வோல்டேஜ் வந்து டிஃபரெண்டா இருந்தது. இங்க நம்ம அதே மாதிரி விஷயத்தை தான் பேச போறோம், ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இதுதான் வந்து கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். அப்ப கெப்பாசிட்டர் வந்து சீரீஸா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதே தாங்க நடக்க போகுது, பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எனக்கு சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். ரைட், சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். இதுல நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட்டை நான் சொல்றேன், அந்த ஹிண்ட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம் தப்பா சரியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட், ஸோ பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து சேமா இருக்கும் எப்போ when the capacitor connected in series. ஓகேவா? ரைட், அப்போ இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வோல்டேஜ் தான். ரைட், வோல்டேஜ் டிஃபரெண்ட் when connected in series. சார்ஜ் சேம், வோல்டேஜ் வந்து டிஃபரெண்ட். இது நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதுதான் வந்து சீரீஸ் காம்பினேஷன். ஸோ கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2, கெப்பாசிட்டர் 3 பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்க ஒரு வோல்டேஜ் இருக்குது, பட் சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். இதுதான் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அப்ப சார்ஜ் சேம் சொல்லிட்டோம், எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து மாறப்போகுது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், பேசிக்கா we have the basic term, right? So C which is equal to Q by V அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா Q remains same, but எனக்கு பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகுது. ரைட், Q remains same, but எனக்கு பொட்டன்ஷியல் வந்து சேம் ஆகுது. சாரி, பொட்டன்ஷியல் வந்து மாறுது. I can say that V which is equal to Q, right? So Q by C, correct? So potential which is equal to Q by C அப்படி நம்ம சொல்லலாம் for one capacitor. அப்ப அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? V1. for which capacitor? C1. charge remains same, so Q அப்படின்னு எழுதியாச்சு. ரைட், அப்ப இது இங்க எப்படி எழுதுன பாருங்க, just C. ரைட், அப்போ இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 right, so V1 which is equal to Q by C1. சரியா? Q by C1. V2 அப்படின்னு சொல்லும்போது Q by C2. V3 அப்படின்னு சொல்லும்போது Q by C3. அப்போ இது மூணுமே பாத்தீங்கன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகுது. அப்ப I can say that total potential, right? Total potential V which is equal to V1 plus V2 plus V3, since we have 3 capacitor here. அப்போ V1 அப்படின்றது என்ன சொன்னோம்? Q C1 plus V2ன்றது என்ன? Q C2 plus V3 என்ன? Q C3. சரியா? and V அப்படின்றது என்ன? Q by C. எதுல இருக்கு? சீரீஸ்ல இருக்கு, அப்போ CS. சரியா? அப்போ இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா I can take Q as common. Q காமன் எடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு மிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 by CS which is equal to 1 by C1, 1 by C2, 1 by C3. சரியா? இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எனக்கு கெப்பாசிட்டர் வந்து சீரீஸ்ல கம்பைன் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் ரிமைன்ஸ் சேம், பொட்டன்ஷியல் மாறுது. ரைட், பொட்டன்ஷியல் எனக்கு மாறுது. இப்போ இதுல ஒரு சின்ன ஹிண்ட், ரைட், ரொம்ப முக்கியமான ஹிண்ட். while solving the problem என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா parallel மாதிரி இருக்கு இல்லையா? ரைட், ரெசிஸ்டர் இன் parallel காம்பினேஷன் தானே.
அப்ப resistor in parallel combination நம்ம என்ன சொன்னோம் 1 by Rp which is equal to 1 by R1 1 by R2 and 1 by R3. சரி, அப்ப என்ன ஆகுது, இங்க ரெசிஸ்டர் வந்து லீஸ்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கேயும் அதே தான். அப்ப கெப்பாசிட்டர் வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இதனுடைய ரிசல்டன்ட், அதாவது எஃபெக்டிவ், ரைட், எஃபெக்டிவ் வேல்யூ பாத்தீங்கன்னா will be less, right, will be less compared to individual resistor, sorry, capacitor, right, individual capacitor. இது புரியும் நினைக்கிறேன். அப்போ என்னுடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். எதை விட? கம்பேர் டு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து இப்படி வந்து கெப்பாசிட்டர் காம்பினேஷன் இருக்கு, ரைட். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டர் வந்து 0.2 ஃபேரட் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேரட் வச்சுக்கலாம். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 ஃபேரட்னு வச்சுக்கலாம், ரைட். இப்போ if they are asking you to find the effective, what is the capacitor's effective அப்படின்னு கேட்குறாங்க. when you find, இதனுடைய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் எதுனா ஒன்று எடுத்துக்கலாம். எதுனா ஒன்றும் இல்லை, லோவஸ்டா எது இருக்கு? 0.2 ஃபேரட். அப்போ இதனுடைய வேல்யூ, அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த 0.2 விட கம்மியா தான் இருக்கும். 0.2 விட கம்மியா தான் இருக்கும். இதுதான் ஹிண்ட். சப்போஸ் உனக்கு வேல்யூ வந்து அதிகமா வந்ததுன்னா நீ போடுற ப்ராப்ளம் என்ன? தப்புன்னு அர்த்தம். யூ ஜஸ்ட் டூ ஃபார் திஸ் 1 by 0.2 plus 1 by 5 plus 1 by 6, right, this is 5. இது வந்து 5. do calculation for this, my dear children. do the calculation. Let me wait for you. do the calculation. do the calculation for this, for this one. Are you doing? Are you doing, my dear children? Akansha is here. Yes. What is the value? What is the value? நமக்கு என்ன வந்தது? 1 by C effective, which is equal to 1 divided by 0.2 plus 1 divided by 5 plus 1 divided by 6. What is the value you got? Is that correct? Let me multiply by 10. So 10 by 2 plus 1 by 5 plus 1 by 6. Hari Krishna, is that right? 161 by 30. இது வந்து C effective-ஆ இல்ல 1 by C effective-ஆ Hari Krishna? 1 by CF-ஆ or வெறும் CF-ஆ? Hari Krishna. Okay. So this is the thing. And இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா your value will be very very less. இது ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. What is the value we got? C effective. Okay. What is the value for this? Oh, so this becomes 30 by 161 na for receipt. Appo idu vandu 1 by CS ah. Okay. So this is the thing, and you will get the value to be 0.186
farad. அப்ப பாத்தீங்க அப்படினா இண்டிவிஜுவல் வேல்யூ லோவஸ்டா எதுவா இருந்தாலும் சரிங்க, அந்த இண்டிவிஜுவல் வேல்யூவை விட என்னுடைய எஃபெக்டிவ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ். இதுதான் ஹிண்ட். பாரு கம்மியா இருக்கா, இண்டிவிஜுவல் எங்க இருக்குது, இண்டிவிஜுவலே 0.2. இந்த 0.2 விட நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கம்மியா தான் இருக்கும். அதுதான் எஃபெக்டிவ் வந்து எப்படி இருக்கும், less than when compared to the individual capacitor. புரியுதுங்களா? Is that clear my dear children? Is that clear? Yes. So அடுத்து பாத்தீங்க அப்படின்னா when it is connected in parallel combination, capacitors in parallel. அப்ப parallel அப்படின்னு சொல்லும்போது we will have the circuit to be like this. Right, நமக்கு இப்படி இருக்கும் parallel combination. So this is C1, C2, C3. Right, மூணு capacitor. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா when it is connected in parallel, Q changes but V remains same. சரியா? அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா CV equal to Q ன்னு தெரியும். கரெக்ட்டா தானே? ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல V remains same, parallelல potential remains same, எனக்கு சார்ஜ் வந்து டிஃபரண்ட் ஆகுது. அப்படியே சீரிஸ் மாதிரி தான், அதாவது ரெசிஸ்டர் மாதிரி தான். அப்போ I need Q1 for first, so capacitor 1. அப்போ C2 V equal to Q2 வந்து ரெண்டாவது கெபாசிட்டர். C3 V which is equal to for third capacitor. So Q which is equal to Q1 plus Q2 plus Q3, and this is nothing but C1 V plus C2 V plus C3 V, and Q என்றது என்ன, CV. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா I can take V as common. அப்போ V காமன் எடுத்து V நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன இருக்கு, C which is equal to C1 plus C2 plus C3. சரியா? இது எப்போ, எனக்கு கெபாசிட்டர் வந்து பேரலல்ல கம்பைன் பண்ணி இருக்கும்போது. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டர் காம்பினேஷன். அப்ப இதுல இதனுடைய எஃபெக்டிவ் எப்படி இருக்கும், இதனுடைய எஃபெக்டிவ் பாத்தீங்கன்னா will be greater, right, greater than individual value, greater than individual. அதுல என்ன சொன்னோம், less ன்னு சொன்னோம். சரிதானே? அதுல less ன்னு சொன்னோம், இதுல greater ன்னு சொல்றோம். இதுல எதனா சந்தேகம் இருக்கா? Do you have any doubt my dear children? Please do let me know if you have any doubt so that we can revise the problem, which means revise the concept again. Yes. Okay. Is that clear my dear children? Is that clear? Waiting for your response. Clear, no doubt. Thank you so much. சரி, அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்து ரொம்ப சிம்பிள். So we came to energy stored in the capacitor. ஒரு கெபாசிட்டர் நமக்கு எனர்ஜி வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். We will complete this in a very short time. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். கெபாசிட்டர் அதுல வந்து எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றது தான் இது இன்னைக்கு நம்ம இப்ப பேச போற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ என்ன அப்படின்னா we have a capacitor, right? One is positive and another is negative. சோ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வந்து அக்யூமுலேட் ஆகுது, ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். எப்போ, when there is potential, because what we know அப்படின்னு கேட்டீங்கன்னா Q directly proportional to V. அப்போ Q which is equal to CV நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் டேர்ம்.
மறக்க கூடாது என்னைக்குமே. Right, so this is a very important thing that you have to know. இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப energy in the capacitor how? Energy in the capacitor how அப்படின்றத நம்ம பேச போறோம். எங்க ஸ்டோரா இருக்கும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க வந்து electric field வந்து will be in this direction. Right, electric field வந்து இந்த direction. சரிங்களா? electric field வந்து பாத்தீங்கன்னா இந்த directionல இருக்கு inside the capacitor. Right. So இது நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி capacitor உடைய capacitance parallel plate அப்படினு சொல்லும்போது C which is equal to epsilon naught A by D அப்படி நம்ம பேசியிருந்தோம். இது நம்ம ஜெனரலா நம்ம டிஸ்கஸ் பண்ணதா. when we insert the dielectrics என்ன ஆகுது? dielectric insert பண்ணும்போது என்னுடைய capacitance வந்து increases. எப்படி? K times. Right? K times வந்து எனக்கு increase ஆகுது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட்டா? When I insert the dielectrics என்னுடைய capacitance வந்து dielectricsக்கு ஏத்த மாதிரி it increases. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத நம்ம so far இப்போதான் நம்ம இத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஸோ எனர்ஜி வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா என்னுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக எனக்கு இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜஸும் வந்து சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேசிக்கா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் நம்ம பேசியிருக்கிறோம். சாப்டர் 1 இதை நம்ம ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கிறோம். ரைட், பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன? ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அப்போ we can say that இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இதுல சார்ஜ் அக்யூமுலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. பிகாஸ் Q directly proportional to V இல்லையா? என்னுடைய சார்ஜ் அக்யூமுலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது we can say Q வந்து directly proportional to V. அப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றேன், எனக்கு சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் simultaneously increases, so they both are directly proportional to each other. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒரு சார்ஜ் மேல நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம். அப்போ V which is equal to W by Q. அப்போ we can replace work done which is equal to V times Q. இது பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன். ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ மொத்தமா அப்போ I can say if it is a very small amount of charge அப்படின்னு சொல்லும்போது அதுல small amount of work தான் நான் பண்ண போறேன். ரைட், சப்போ சார்ஜ் அண்ட் த பொட்டன்ஷியல். சரியா? ஸோ இது வந்து பேசிக் when there is a small amount of charge. பட் எனக்கு அப்படி கிடையாது இல்லையா? எனக்கு என்ன சொல்றோம்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த எப்சிலான் நாட் ஏன்றது ஏரியா அண்ட் டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ parallel plate capacitor. ரைட், ஸோ இப்போ நான் இது அடுத்த பேஜ் நான் கொண்டு வர்றேன். ஸோ வாட் வி ஹேவ் dW ரைட் which is equal to dq and v அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I'm going to integrate. ரைட், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம இப்போதான் சொன்னோம் q equal to cvன்னு சொன்னோம். அப்போ v அப்படின்றது என்ன? q by c. இதையும் நம்ம பேசிக்கா நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறேன். So instead of writing V, I'm going to write that as Q by C. அப்போ Q by C அப்படி நம்ம போடும்போது this becomes dW which is equal to dQ, and instead of writing V, I'm going to replace that with Q by C. சரியா? C அப்படின்றது வந்து capacitance, and நான் வந்து இங்க obviously I'm going to integrate because எனக்கு அந்த ரெண்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட் இருக்கு. இந்த ரெண்டு பிளேட்ல வந்து நான் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றேன். சோ எனக்கு இந்த கெப்பாசிட்டர்ல எனக்கு சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சைமல்டேனியஸா. V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q அப்படி நம்ம பேசணும். அப்ப அதே தான் நான் இங்க பேசணும் இல்லையா? அப்ப எனக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து எப்ப நடக்கும்? when there is a small amount of charge. அப்ப எனக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்கு. அந்த ஃபுல் பிளேட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது மொத்த ஏரியாவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ we can write that like this. அப்போ from where to where? From initial to maximum charge. சரி, initial to maximum charge. அப்போ ரொம்ப சிம்பிளா I can say இது வந்து total work done. So 0 to W ன்னு வச்சுக்கலாம். எனக்கு இங்க சார்ஜ் ன்னு சொல்லும்போது 0 to Q. ரைட், இப்போ சார்ஜ் ன்னு சொல்லும்போது 0 இனிஷியல்ல இருந்து எனக்கு ஃபைனல் வரைக்கும் சொல்லிக்கலாம். அப்போ I can replace this as W
which is equal to எனக்கு என்ன ஆயிடுச்சு c நான் காமனா வெளிய எடுத்துக்கலாம் because that is constant, so I can replace like 0 q என்ன சொல்லலாம் q dq அப்படினு எழுதிக்கலாம் சிம்பிளா. சரியா? அதே தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதை நான் இன்டகிரேட் பண்ணி dw இன்டகிரேட் பண்ண அப்படியே that becomes the w which is the total work. அதாவது அந்த மொத்த கெபாசிட்டர்ல மொத்த சார்ஜும் நான் மூவ் பண்ணிட்டேன், ஒரு ஒர்க் பண்றேன். ரைட்? அப்போ 1/c இதுல இருந்து 1/c நம்ம காமன் எடுத்துக்கலாம். சோ dq q இருக்கு. சோ அத q dq அப்படினு எழுதிக்கிறேன். So we know the general formula for integration term x dx. When I integrate இது எப்படி எழுதுவோம்? x to the power n plus 1 by n plus 1. இதெல்லாம் ரொம்ப பேசிக் டேர்ம். ஸோ இதே மெத்தட்ல தான் அதே ஃபார்மட்ல தான் இது இருக்கு. ஸோ கியூக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக கியூ இருக்கு, டிக்யூக்கு பதிலாக டிஎக்ஸ் இருக்கு. அப்போ அதே ஃபார்மட்டா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் திஸ் as instead of q x இல்லையா? ஸோ அப்போ q n plus 1 n என்ன இதில் இருக்கக்கூடிய பவர் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 தான். 1 plus 1 divided by n plus 1, n என்றது 1, 1 plus 1 1, 2, sorry 1 plus 1 2, and இது பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 0ல இருந்து q. சரியா? அப்போ இது எப்படி எழுதுவோம்? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். w which is equal to 1 by c அந்த பிராக்கெட் q ஸ்கொயர் by 2, அந்த 2 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் வெளியே. இதனுடைய லிமிட் என்ன? 0ல இருந்து q. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும். அப்பர் லிமிட் என்ன? q. அப்போ q ஓட q ரிப்ளேஸ் பண்ணா that becomes q ஸ்கொயர். அதேதான் minus 0. அப்போ we can say that 1 by 2c and that is q, so q square. இதுதான் என்னது? work done. ரைட்? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ், அதாவது கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இது வந்து work done which is equal to energy தானே. ரைட்? அப்போ இதை நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிபெண்ட் அப்பான் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'm going to multiply and divide by c. If I multiply and divide by c, இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா q ஸ்கொயர் c by 2c ஸ்கொயர் இல்லையா? 2c ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த q ஸ்கொயர் c ஸ்கொயர் எங்கேயோ கேள்விப்பட்டோமே, இந்த இருக்கு பாருங்க, q by c ன்றது v. அப்போ q ஸ்கொயர் by c ஸ்கொயர் அப்படின்னா v ஸ்கொயர். அப்போ this term becomes, பாரு என்ன சொல்லிட்டேன், v ஸ்கொயர். தென் வந்து இந்த c இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு. அப்போ I can also say that as work done அப்படின்றது q ஸ்கொயர் by 2c. இதுவும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் தப்பு இல்லை. சரியா? நீ எப்படி வேணா எழுதிக்கலாம், இல்ல நீ வந்து இந்த c உடைய வேல்யூ கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். c உடைய வேல்யூ என்ன? q by v. அப்போ q ஸ்கொயர் by 2c க்கு பதிலா என்ன சொல்லியிருக்கேன்? q by v ன்னு சொல்லிக்கலாம். அப்போ q கேன்சல் ஆயிடும், எனக்கு ஒரு q மட்டும் இருக்கு, இந்த v மேல போயிடுச்சு. ரைட்? அப்போ எப்படி சொல்லலாம்? ஒரு v போயிடுச்சு இல்லையா? அப்போ இங்க ஒரு q இருக்கு, ஒரு v இருக்கு, தென் 2, இப்படியும் சொல்லிக்கலாம். ரைட்? உனக்கு ஃபார்முலா எந்த மாதிரி இருக்கோ, அதாவது உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஹேவ் டு இன்டர்சேஞ்ச் த ஃபார்முலா. இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் சக்சீட். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரைட்? பொறுமையா பாருங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? Is that clear? சார் 11th படிக்கும்போது JW ட்ரை பண்ணலாமா சார்? பார்க்கலாமா? கண்டிப்பா you can try, no issues. Is that clear? இது எதனா டவுட் இருக்கா யாருக்குன்னா? ஹரி கிருஷ்ணா ஒன் கைண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ டக்குன்னு அது ஸ்டாப் ஆயிடுச்சு.
எங்கயா அது நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓ சாரி இந்த பக்கம் வந்துருச்சா ரைட் அப்ப நம்ம என்ன சொன்னோம் we said that W which is equal to இவர் q square by 2c இப்படியே சொன்னோம் இல்லனா அடுத்து என்ன சொல்லி இருக்கோம் பாரு இதோ qv by 2 அடுத்து என்ன சொல்லி இருக்கோம் சரியா எல்லாமே ஒண்ணுதான் உன்னுடைய ஃபார்முலா क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும் right everything is same there is no doubt I hope this is very clear and I'm going to say some few things like இந்த இடம் இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படினு கேட்டிங்கனா we know that CV which is equal to Q right இப்போ இத நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்களே இது இந்த ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த விதமான ஃபார்முலா வந்து நமக்கு கிடைச்சது இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படினா நான் இங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை கொண்டு வரேன் ஏன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஏன் அந்த ஏரியாவை கொண்டு வரணும் அப்படினு கேட்டிங்கனா we know that capacitor it has some area இல்லையா பாசிட்டிவ் பிளேட் அதுக்கு ஏரியா இருக்கு தானே எப்படி சொல்றோம் capacitance which is equal to epsilon naught a by d ன்னு சொல்லி இருக்கும் ஞாபகம் இருக்கு capacitance of the capacitor parallel plate அப்படினு சொல்லிட்டு அப்ப அதே தான் நான் இங்க சொல்ல போறேன் and I'm going to replace that the surface charge density அப்ப என்ன சொன்னோம் sigma which is equal to q by a இல்லையா அப்போ இந்த q க்கு பதிலா அத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப எப்படி சொல்லலாம் sigma a whole square by 2c சரியா இதுல எதனா டவுட் இருக்கா கண்டிப்பா இருக்காது அப்படி நான் நம்புறேன் and அதே மாதிரி இந்த c உடைய வேல்யூவை நான் வந்து என்ன சொன்னேன் இந்த இது சொல்லியிருக்கேன் இல்லையா அதை நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்ப இது எப்படி எழுதுறேன் பாருங்க sigma square a square இந்த 2 அப்படியே எழுதுறேன் and c இருக்கு இல்லையா அந்த epsilon naught a divided by d so divided by t அந்த d வந்து மேலேயே கூட எழுதிக்கலாம் கரெக்ட்டா அப்ப நான் இங்க என்ன சொல்றேன் பாரு என்ன பண்ணலாம் இந்த ஒரு ஏவும் இந்த ஒரு ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப இது எப்படி எழுதலாம் I can rewrite that sigma square a d by 2 epsilon naught சரியா so இது பாத்தீங்க அப்படினா work done and we can also say that as this is the energy stored அப்படினு கூட நம்ம சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட இருக்கு இன்னொன்னு என்ன நம்ம என்ன சொல்லி இருக்கோம் அப்படினா E which is equal to sigma by epsilon naught இங்க நமக்கு sigma இருக்கு இல்லையா இந்த sigma கூட you can replace here அதை எப்படி சொல்லலாம் E epsilon naught இதுவும் ஸ்கொயர் அதுவும் ஸ்கொயர் A d by 2 epsilon naught சரியா எல்லாம் ஒவ்வொரு ரீப்ளேஸ்மென்ட் தான் so I can say this like இந்த ஒரு ஸ்கொயரும் இந்த ஒரு இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ மிச்சம் இருக்கு நம்ம என்ன இருக்கு இந்த e ஸ்கொயர் இருக்கு எப்சிலான் நாட் இருக்கு a இருக்கு d இருக்கு டிவைடட் பை இந்த 2 இருக்கு and இத நம்ம என்ன சொல்லலாம் ad வால்யூம்னு சொல்லிக்கலாம் இல்லையா சோ அப்ப ஃபைனலா மறுபடியும் நான் எங்க கொண்டு வரேன் பாருங்க work done which is equal to e square sigma அது என்னது வால்யூம் by 2 இப்படியே நான் சொல்லிக்கலாம் சரியா this is for something like energy stored in the capacitor so பொறுமையா பாருங்க டவுட் எதனா இருக்கா yes correct okay Dr. H Shabina MBBS கேக்குறாங்க how to apply formula in MCQ sir kindly request please reply sir அப்படினு சொல்லி கேக்குறாங்க so என்ன அப்படினா வந்து ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வந்து டெய்லி பிராக்டீஸ் பண்ணோம் அப்படினா
you will come to know the shortcuts. Daily practice பண்ணுங்க, அதுதான் வந்து பெஸ்ட். நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து we completed 200 MCQs. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து 100 MCQஸும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்க, என்னது அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா 100 MCQs வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நேற்று தான் வந்து அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பொறுமையா பாருங்க, அந்த MCQ சால்வ் பண்றதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா we will come to know each and every problem, and I have said some small hint வச்சு நான் சொல்லியிருப்பேன். You can follow that, my dear children. Yeah. Tanishka, sir, முடியல, same formula on different forms. Of course you have to understand. So இதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். Yeah, just பாருங்க என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னா just see. ஸோ பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு parallel plate capacitor இல்லை வாட் எவர். ஸோ Q அப்படின்றது வந்து CV, இது வந்து பேசிக். நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ஃபார்முலா. எப்படி? யூ கேன் சேஞ்ச் எனிஹவ். C which is equal to Q by V அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா V equal to Q by C அப்படின்னு சொல்லிக்கலாம். இது பேசிக், சரியா? அதாவது டிபெண்ட் அப்பான் த கொஸ்டின் யூ கேன் இன்டர்சேஞ்ச் தீஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு parallel plate கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இப்படி இருக்கும், ரைட்? அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் they both are inversely proportional to each other. அண்ட் அதே மாதிரி அந்த கெப்பாசிட்டர், அதாவது அந்த parallel plate இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டருடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம், ரைட்? அடுத்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சிக்மான்றது சார்ஜ் டென்சிட்டி which is equal to electric field இல்லையா, so which is equal to like this. So electric field which is equal to sigma by epsilon naught. நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி you can interchange, ரைட்? அதே மாதிரி இந்த சிக்மா இருக்கு இல்லையா, இந்த சிக்மா வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ சிக்மா which is equal to என்ன சொல்லலாம், Q by A. இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன இந்த விஷயத்தை தான் நம்ம மாற்றி 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 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பெருசாக எதுவுமே கிடையாது, ரைட்டா? ஸோ ஃபைனலாக வந்து யூ வில் கன்க்ளூட். பேசிக்காக இதெல்லாம் நம்ம வந்து கெப்பாசிட்டர் வந்து டைஎலக்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது C which is equal to K times C நாட்னு வச்சுக்கலாம். இந்த C நாட் அப்படின்றது என்ன அப்படின்னா பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் த டைஎலக்ட்ரிக்ஸ் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ். அப்போ என்னுடைய டைஎலக்ட்ரிக்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் இதை நீங்கள் மறக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்கு, அடுத்து என்ன பார்த்தோம், சீரீஸ் அண்ட் பேரலல் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ 1/CS which is equal to 1/C1 plus 1/C2 and it goes on. CP அப்படின்னு சொல்லும்போது C1 plus C2 and it goes on, depend upon the thing, சரிங்களா? and series அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் சேம், parallel அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் டிஃபரண்ட், சரியா? அப்போ இங்க என்ன இருக்கும், V சேமா டிஃபரண்டா இருக்கும், இங்க V வந்து சேமா இருக்கும், சரியா? is that clear? Okay. Okay. Yes, correct. Correct. Okay, இது clear-ஆ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். You can follow me on Unacademy Learners App. Please do subscribe. And இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய NEET தமிழ் ஒயிட்ல இருக்குல்ல,
ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ப்ளஸ் நம்மளுடைய நீட் தமிழ் சேனல் தமிழ். ஸோ யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் போத் தி திங். இது அன்அகாடமியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில ஆஃபர்ஸ். ஸோ வென் யூ கெட் த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஐகானிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் தான். ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர், பட் ஒரு சில எக்ஸ்ட்ரா, அதாவது இதுதான் எக்ஸ்ட்ரா, ஐகானிக் தான். ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் நாட், ஸோ எல்லாரோடையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூ கேன் யூஸ் மை கோட், right? When you use my code you will get 10% of discounts. சரிங்களா? Right. And that's all. Thank you so much for joining. So help others with a smile. And if you have any doubt you can comment me now, or class வந்து நல்லா இருந்தது அப்படின்னா just say. ஹரிகிருஷ்ணா கேட்குறாரு basic maths வீடியோ வேணும் சார். ஓகே, பேசிக் மேக்ஸ். ஐஸ்வர்யா பார்த்த சாரதி, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார் இருக்கும்? ஃப்ரம் மண்டே we will have a continuous session. NCERT லைன் பை லைன் சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிடிஎஃப் ஹரிகிருஷ்ணா, நீங்கள் பிடிஎஃப் வந்து அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்லேயே ஒவ்வொரு வீடியோக்கு பக்கத்தில் பிடிஎஃப் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்டிகுலர் இண்டிவிஜுவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் தேர். யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி யூடியூப் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ்